வெல்கம் டு லேசி லாக்டவுன் ரெசிபீஸ். நான் உங்கள் லேசி கேர்ள் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொரக்காய் வச்சு என்னெல்லாம் அங்கே சாப்பிட்ருப்பீங்க, கூட்டு சாப்பிட்ருப்பீங்க, பொரியல் சாப்பிட்ருப்பீங்க, அதை ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்ருப்பீங்க, சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சொரக்காய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளானது தான். சொரக்காய் தேவை, பால் தேவை, சர்க்கரை தேவை, வேறு கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் சோக் பண்ண கேஷ்யூ, இவ்வளோ தாங்க தேவை. ரொம்ப ஈஸியானது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட வந்து கீ யூஸ் பண்ணுங்கள். கீயும் நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை, ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். அதில் வந்து நம்ம சொரக்காய் போட போகிறோம். நான் க்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட இருக்காது, ஒரு 200 கிராம் தான் இருக்கும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஃப்ரை பண்ணக்கூடாது, குக் பண்ணணும். ஸோ ஃப்ரைனால் நீங்கள் நிறைய ஆயில் போடணும். இது ஃப்ரை மாதிரி இல்லை, சும்மா ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காக தான் நம்ம வந்து கீ யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இடையில வந்து அந்த டைம் கேப் இருக்குல்ல, இன்பிட்வீன் வந்து நீங்கள் அந்த கேஷ்யூவாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்லோவாகவே நீங்கள் வந்து நல்லா சொட்டே பண்ணுங்கள். பண்ணும்போது வந்து அது லைட்டாக அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து அடி பிடிக்க விடக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இந்த செகண்ட் திங் வந்து என்னென்னா, அதை வந்து நல்லா குக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா குக் பண்ணாட்டா கூட அது வந்து அந்த ரா ஸ்மெல் கண்டிப்பாக அடிக்கும். ஆஃப்டர் ஐஸ்கிரீம் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்காது, பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. நல்லா குக் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம பால், இதை நான் ஏற்கனவே வந்து 1/2 லிட்டர் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாயில்டு ஹாட் மில்கை தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ அதை ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அது கூட டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போவும் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ குக்கில் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது அது அந்த பால்லே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேஷ்யூ பேஸ்ட் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். போட்டுட்டு அதுவும் சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். வெந்ததுக்கப்புறம் அதுவுமே வந்து கொஞ்சம் திக்காகும்போது ஓரளவுக்கு திக்காகுது, இன்னும் வெந்துடுச்சு, நமக்கு அந்த ரா ஃப்ளேம்லேருந்து சுத்தமாக எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும்போது நம்ம கொஞ்சம் லேட்டாக தான், நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து சுகர் போடணும். ஃபஸ்ட்லேயே சுகர் போட்டிங்கன்னா சரியாக குக் ஆகாது. ஸோ நம்ம லேட்டாக தான் நம்ம போடணும். இதோ பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் அதுக்கு தேவையான வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். அது வந்து நான் வந்து கொஞ்சம் கலருக்காக வந்து இது போட்டிருக்கேன், க்ரீன் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. அது நம்ம ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் எடுத்து போட போகிறோம். சுகர் போட்டுட்டு அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா லூசன் விட்டுரும். லூசன் ஆனதுக்கப்புறம் திருப்பி அது வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து திருப்பியும் அது திக்கனிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப திக்காக ஆகக்கூடாது, ஓரளவுக்கு தான் திக்காகணும். திக்காகவும் நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கூல்டவுன் பண்ணுங்கள். ஆஃப்டர் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மோல்டில் வைக்க போகிறீங்களோ அந்த கண்டெய்னரில் போட்டு அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம இருக்கிற நட்ஸ் எல்லாம் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் போடுங்க. அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் க்ளோசிங் தி லிட், நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு ஃபாயில், ஒரு அலுமினியம் ஃபாயில் கண்டிப்பாக வைக்கணும். இல்லை கவர் ஏதாவது வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வைக்கிறோம். இது வந்து நான் ஓவர் நைட் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இது வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு காயை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye bye.